வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர். இந்த வீடியோல உங்க குழந்தைக்கு 6 முதல் 8 மாதம் முடிந்தவுடன் என்னென்ன செய்வாங்க? அவர்களுடைய வளர்ச்சி நிலைகள் என்னென்ன? என்ன பண்ணணும்? என்ன என்ன செய்யலன்னா நீங்க பயப்படணும்? அத பத்தி நான் பேசப் போறேன். நெறைய பெற்றோர்கள் என்கிட்ட கேட்கிற கேள்வி வந்து, எங்க குழந்தைக்கு வந்து 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க, இதெல்லாம் பண்ணல. இது வந்து நார்மலா? இந்த விஷயங்கள் என்ன நான் பண்ணியிருக்கணும் 6 மாசத்துக்குள்ள? அந்த மாரி கேட்பாங்க. அதுக்குடைய பதில்கள் தான் இந்த வீடியோல நான் சொல்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6லிருந்து 8 மாதம் முடிந்த குழந்தைகள், அவங்க வந்து நீங்க இப்போ வந்து குப்புற போட்டீங்கன்னா, தலையெல்லாம் வந்து நல்லா தூக்கி பார்க்கணும் வந்து. ஸோ நெறைய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க குப்புற போட்ட உடனே அ ரோல் ஓவர்ன்னு சொல்றது. அதாவது நீங்க குப்புற போட்ட உடனே திருப்பியும் வந்து நேரா திரும்பிக்குவாங்க. அதே மாரி நீங்க நேரா போட்டாலும் திருப்பி அவங்களே வந்து குப்புற அடிச்சுருவாங்க. இது 2மே வந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்தது நீங்க குப்புற போட்டோனே, சில குழந்தைகள் நல்லா வந்து தலையையும், அவங்களுடைய அப்பர் செஸ்ட் இதையும் வந்து நல்லா தூக்கி பார்ப்பாங்க. கைய கூட முன்னாடி ஊனி இப்படி பார்ப்பாங்க. இது வந்து அ நார்மல் குரோத். அடுத்தது நீங்க வந்து குழந்தைங்கள வந்து ஏற்கனவே சப்போர்ட்டோட உட்கார வச்சிருப்பீங்க. இப்போ வந்து சப்போர்ட் இல்லாம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அந்த குழந்தைங்களால உட்கார முடியும். அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்க குழந்தைய வந்து நீங்க நிக்க வச்சீங்கன்னா, அவங்க வந்து அ பவுன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவும் வந்து உங்க குழந்தை வந்து பவுன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. இதுவும் வந்து ஒரு நார்மலான வளர்ச்சி. அவங்க நிக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்க இப்படி தூக்கி நிக்க ஒரு ஃப்ளோர்ல நிக்க வச்சீங்கன்னா, நிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இத வந்து பேரன்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா, அவங்க லெக்ஸ் இன்னும் சரியா அந்த வெயிட்ட தாங்குற அளவுக்கு அவங்க லெக் போன்ஸ் வந்து ஸ்ட்ராங் கிடையாது. அதனால ரொம்ப நேரம் வந்து நிக்க வைக்க விடாதீங்க. பவுன்ஸ் பண்ண விடாதீங்க. அந்த கால்லாம் கொஞ்சம் லேசா வளைய ஆரம்பிச்சுரும். அந்த போன் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இத பண்ணலாம். ஏன்னா, அவங்க குழந்தைங்களுக்குன்னு ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கும். அதனால இத கண்டிப்பா பேரன்ட்ஸ் பண்ணலாம். அடுத்தது அவங்களுடைய கண் பார்வை பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல வளர்ச்சி இருக்கும். சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரை கிரேப்ஸ் சின்னதா இருக்கு. ஒரு சாதம் பருக்க சின்னதா இருக்கு. அந்த மாரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஆனா வந்து அவங்களுக்கு இந்த வயசுல வந்து அத எடுக்க தெரியாது. அதாவது இந்த மாரி ஃபிங்கர யூஸ் பண்ணி எடுக்க தெரியாது. அவங்க இந்த மாரி மூவ்மெண்ட்ஸ் அதாவது இப்படி வச்சு இந்த 4, 5 ஃபிங்கர்ஸ் வச்சு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அது அந்த பார்வைக்கு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். அதனால ஏதாவது சின்ன பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா வீட்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். குப்பையெல்லாம் வந்து இல்லாம பார்த்துக்கங்க. அடுத்தது, உங்களுடைய குழந்தைக்கு வந்து இந்த ரீச்சிங் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் வரும். இப்ப நீங்க வந்து குப்புற படுத்துட்டு, நீங்க முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா, முன்னாடி நீங்க அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து குழந்தைங்க எட்டி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து ரீச்சிங் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்றது. இது வந்து ஒரு 6 டூ 7 மாசத்துல வந்து நெறைய குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சுரும். நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 மாசத்துலலாம் குழந்தைக்கு கையில நீங்க குடுத்தீங்கன்னா தான் ஒரு டாய் அவங்க கையில புடிப்பாங்க. இப்ப வந்து நீங்க அந்த டாய முன்னாடி வச்சுட்டீங்கனாலே, அவங்க வந்து அத எட்டி அத எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரீச்சிங் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான மைல்கல் தான். அடுத்தது உங்களுடைய உங்களுடைய குழந்தைக்கு வந்து அ ஏதாவது நீங்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் குடுத்தீங்கன்னா, உடனே எடுத்து வாயில தான் வைப்பாங்க. இதுவும் வந்து ஒரு இயற்கையான அ மைல்கல். இந்த பிரிங்கிங் ஆப்ஜெக்ட்ஸ் டூ மவுத்ன்னு சொல்றது. அவங்க அந்த மவுத் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இந்த இந்த ஸ்டேஜ்ல நெறைய குழந்தைகளுக்கு இருக்கும். அடுத்தது நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் குடுத்தீங்கன்னா, ஒரு விளையாட்டு சாமான், ஒரு கியூபோ, பாலோ குடுத்தீங்கன்னா, உடனே வந்து ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு அவங்க மாத்த ட்ரை பண்ணுவாங்க. முன்னாடிலாம் அவங்களால இந்த 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 மிடில் ஆஃப் தி பாடிக்கு அது மிட் லைன்னு சொல்றது. இத வந்து வராது. இப்ப வந்து இந்த மிட் லைனுக்கு வர ஆரம்பிச்சுரும் அவங்க கை வந்து. அதனால ஒரு சாமான குடுத்தீங்கன்னா, ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு ஈஸியா மாத்த ஆரம்பிச்சுருவாங்க. இதுவும் வந்து ஒரு முக்கியமான மைல்கல் தான். அடுத்தது பேச்சு திறன பொறுத்தவரைக்கும் நெறைய வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பேப்லிங் சவுண்ட்ஸ்ன்னு சொல்றது. மழலை பேச்சு நெறைய வர ஆரம்பிச்சுரும். அதுக்கு அடுத்தது, நீங்க வந்து இப்போ உங்க குழந்தைங்க வந்து பின்னாடி இருந்து கூப்பிட்டீங்கன்னா, எந்த டைரக்ஷன்ல இருந்து கூப்பிடுறீங்களோ, அந்த சைடு திரும்பி பார்ப்பாங்க. அது வந்து ஒரு முக்கியமான மைல்கல். அவங்க ஹியரிங் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லி இது ஒரு அறிகுறி. ஸோ இதையும் வந்து கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய பேருக்குலாம் இப்ப ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலே, அந்த டைரக்ஷன்ல கரெக்ட்டா திரும்பிலாம் பார்ப்பாங்க. இது ஒரு முக்கியமான மைல்கல். அடுத்தது, இங்க எப்படி வந்து மத்தவங்களோட வந்து இப்ப நல்லா விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. எஸ்பெஷலி வீட்ல வந்து ஃபெமிலியர் பீப்பிள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிங்களோடலாம் வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர் ரெகக்னிஷன் தெரியும். யாரு வந்து வீட்ல பழக்கப்பட்டவங்க, யாரு வந்து புதுசுன்னு வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவேர்னஸ் வந்து வர ஆரம்பிச்சுரும். புதுசா யாரையும் பார்த்தா ரொம்ப விளையாட மாட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பயப்படுவாங்க. இதுவும் வந்து இந்த குழந்தைகள் வந்து நார்மல். எப்ப வந்து நம்ம பயப்படணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த ரெட் ஃபிளாக்ஸ் எப்பப்போ? அந்த வார்னிங் சைன்ஸ் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க வந்து 6, 7 மாசம் ஆச்சு. அவங்களால வந்து சுத்தமா பேச்சே வரல. அந்த மழலை பேச்சு ஒண்ணு கூட இல்ல. அந்த மாரி இருந்துச்சுன்னா, அது வந்து நார்மல் கிடையாது. உங்கள் குழந்தை வந்து சத்தம் கேட்கிற டைரக்ஷன் திரும்பி பார்க்க மாட்டேங்குது. பின்னாடி இருந்து கூப்பிடுறாங்க. பின்னாடி இப்படி இந்த டைரக்ஷன் நோக்கி திரும்பி பார்க்க மாட்டேங்குது.
அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து காது கேட்கும் திறனில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அதுவும் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஸோ அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரீச்சிங் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை முன்னாடி வச்சிங்கன்னா அவங்க வந்து அது போய் எடுக்கணும். ஸோ அதை போய் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் கை வந்து போக மாட்டேங்குது. அப்படியே இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து நார்மல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில ரெட் ஃபிளாக்ஸ் இருக்குது இந்த ஏஜில். இந்த மாதிரி ஏதாவது உங்கள் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெறணும் நீங்கள். ஸோ ஆஸ் அ பேரண்ட் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே என்னென்ன பண்ணுச்சு, எது பண்ணல, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்ற பேரண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்மா.